அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த ஒரு சிற்றாலயத்தை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இந்த ஆலயம் ஒரிசாவிலே உள்ளது. ஒரிசாவிலே கோட்பாடு என்ற ஒரு பகுதியில், ஒரு கிராமத்தில், சுருளி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஆதிவாசி மக்கள் அதிகமாக வசிக்கிற அந்த பகுதியிலே இந்த ஆலயம் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பாஸ்டர் தேவசகாயம் ஐயா அவர்கள் குடும்பமாக இந்த இடத்திலே ஊழியம் செய்து வருகிறார்கள். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வாரமும் காலை மாலை ஆதிவாசி மக்கள், மற்ற இனத்தை சேர்ந்த மக்களும் ஒன்று கூடி தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவாலயம் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், பெருங்காற்றினாலே இந்த ஆலயம் மிகவும் பாதிக்கப்பட்டு வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் பெரிய பெரிய விரிசல்கள் ஏற்பட்டு இன்றைக்கு உயிருக்கு பயத்தோடு இந்த ஜனங்கள் இன்னமும் இதே ஆலயத்திற்குள் தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். பயத்தோடு ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்படும்படியாக, மீண்டும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதே இடத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படும்படியாக முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டுமாய் நான் அன்பாய் கேட்கிறேன். பிறகு உங்களால் ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில் ஏவுவாரானால் நிச்சயமாகவே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு அநேக ஆதிவாசி மக்கள், அநேக ஏழை எளிய ஜனங்கள் இந்த ஆலயத்திலே உண்மையோடும் கருத்தோடும் தேவனை ஆராதித்து அநேகருக்கு இந்த ஆலயம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே உங்கள் பங்குகளை, நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்புகளை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீர்களானால் மீண்டும் இந்த இடத்துல இந்த ஆலயம் புதுப்பித்து எழுப்புவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இது ஏதுவாக அமையும். எனவே நிச்சயமாகவே ஜெபிங்கள், உதவி செய்யுங்கள். வருகிற ஸ்க்ரீனில் வருகிற அந்த நம்பரை, அந்த அக்கௌண்ட் நம்பரையும், அந்த ஃபோன் நம்பரும், கூகுள் பே போன்ற நம்பர் விவரங்களை நாங்கள் உங்களுக்காக பதிவிடுகிறோம். நிச்சயமாகவே இந்த ஆலயம் கட்டுவதற்கு உங்கள் பங்களிப்பையும் உங்களுடைய ஜெபத்தையும் நீங்கள் கொடுத்து உதவும்படியாக அன்பாய் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.